ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லோடு பார்த்திங்கன்னா சென்னை ஒரக்கடத்துலேருந்து ஜம்ஷெட்பூர் ஜார்க்கண்டுக்கு போகணும். அந்த லோடில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ ரெண்ட்டு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸுன்றதை சொல்கிறேன். நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரேட்டர் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனி ஜென்லைட் அப்படின்ற கம்பெனியோடது. இது நமக்கு ஒரு சின்ன ஜென்ரேட்டர் தான் ஏற்ற போகிறோம். ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோவோல்ட்டு ஜென்ரேட்டர் தான். ஒரு டன் வரும் அதிகபட்சம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ டைமிங் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து டயர் பார்த்திங்கன்னா அதாவது வந்து வீல் மாற்றிருக்கோம். ஸோ நம்ம ஒரு பேக் டயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் கண்டிஷன் ஆகிடுச்சு. பட் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்குது, கம்பெனிலேருந்து வந்தது. ஸோ ஒரு 20 days ஓட்டிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டயரை வந்து சேஞ்ச் பண்ணி போடணும். ஃப்ரண்ட் அந்த பேக்லேயும் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் போடணும். ஸோ அது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கம்பெனி. இது எல்லாமே இங்கே அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து வெளில வைக்கிறாங்க. நமக்கு இது இந்த சைடில் அந்த ஜென்ரேட்டர் அந்த சைஸில் இருக்கிறது தான் நமக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 26 கிலோவோல்ட்டாக இருக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஏற்றிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய சேனலில் கொஞ்சம் எப்போவுமே வந்துட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ரெகுலராக வீடியோ வந்து ஒரு டைமிங்கே இல்லாமல் போட்டுட்ருக்கேன். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8:30 மணி அப்படின்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட சஜஷன் எனக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்துட்டு லோடு ஏற்றிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் ஏற்ற போகிறோம். இது அப்ராக்சிமேட்டாக வெயிட் ஒரு 1.5 டன் வரும். 1.5 100 150 கிலோ வரும் அப்படின்னாங்க. ஸோ இதை ஏற்றணும் நண்பர்களே. இப்போ பார்த்தோன்னா நம்ம வண்டியில் வந்து ஜென்செட் ஏற்றியாச்சு. ஸோ இந்த ஒரு சின்ன பேனல் வைக்கணுமா. ஸோ பேனல் வச்சுட்டா நம்ம பில்லை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நண்பர்களே, நம்ம பார்த்தோம்னா இப்போ விசாகப்பட்டினம் நெருங்க போகிறோம். விசாகப்பட்டினம் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த இடம் நார்மலாக நான் வரும்பொழுது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இப்போவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த ரோட்லேயே எனக்கு பிடிச்ச இடம் இந்த இடம் தான். அதாவது கொல்கத்தாவிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற ரோட்லேயே பிடிச்ச இடம் தான் இந்த இடம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவரம்ன்ற ஊர். அண்ணாவரம் தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டரில் வரும் இந்த இடம். அண்ணாவரம் வந்து ஒரு RTO செக் பாயிண்ட்டு. சம்டைம்ஸ் அந்த இடத்த ஏமாற்றிடுவேன். பட் இன்றைக்கி அந்த இடத்த அவாய்ட் பண்ண முடியல. ஃபுல் ஃப்ரீ ரோடு. 3 பேர் ரோட்லேயே நின்னாங்க. ஸோ எதுவும் பண்ண முடியல. ஸோ நிப்பாட்டிட்டு தான் வந்தேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா விசாகப்பட்டினம் அவுட்டரில் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டர்ன் எடுக்கவோ இல்லை சர்வீஸில் இறங்கவோ நம்ம இறங்காமல் விட்டுட்டோம்னா நம்ம வந்து குறைச்சலாக ஒரு 5 கிலோமீட்டராவது போகிற மாதிரி ஆகிடும். எங்கேயுமே இடையில கட்டிங்ஸ் இருக்கவே இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது அப்படி தான்
அந்த இதில் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஆகிடுச்சு இங்கே வரத்துக்கு. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப மறுபடியும் யூட்டன் எடுத்து மறுபடியும் வந்தேன். ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு இடத்துல கூட கட்டிங் இருக்காது. இந்த பக்கம் வேலி, இந்த பக்கம் சென்ட்ரல் மீடியனு, அந்த பக்கம் வேலி. அந்த சைடில் போகிறவங்க அந்த பக்கமே தான் போக முடியும், கீழே இந்த பக்கம் ஏற முடியாது அவங்களால. இந்த ஒரு 6 கிலோமீட்டர் போனால் தான் ஏறி வரலாம் வேறு. நண்பர்களே, நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷாவிலேருந்து வந்து ஜம்ஷெட்பூர் போயிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் பார்டர் எதுவும் க்ராஸ் பண்ணல ஜார்க்கண்டோடது. ஸோ நம்ம ஒடிசாக்குள்ளே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வறண்டு போயிருக்கு. ஆனால் இங்கே நெல் தான் விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் இப்போது இல்லையாட்டுக்கு எல்லாம் வறண்டு போயிருக்கு. நம்ம ஊர் சீசன் சேம் கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இங்கே நெல்லை வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எதுவுமே தண்ணியே இல்லை போல இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. நமக்கு அங்கே ஒரு 300 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டு கட் பண்ணி ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ரோடு. நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ரோடு நல்லா இருக்குது. பட் இதுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். நமக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 120 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம போயிட்டு தான் வந்து மறுபடி அன்லோட் பண்ணிவிட்டு லோடு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ என்னன்றதை பார்க்கணும். நான் வரும்பொழுது அங்கேருந்து கிளம்பும் பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சில பேர் பாசிட்டிவாக சொன்னாங்க, சில பேர் வந்துட்டு நெகட்டிவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான். ஆக்சுவலி நான் அந்த லோடு எடுத்த 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம டென்ஷன். அந்தளவுக்கு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னென்னா அங்கே ஃபுல்லாக ரவுடி மாமல் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ஃபுல்லாக பணம் தான், அப்படி இப்படின்னு நிறைய பயமுறுத்திட்டாங்க. நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா பைபாஸில் தான் வந்து லெஃப்ட் எடுத்துட்டேன். ஸோ மற்ற ரோட்டில் போனால் எப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து இங்கே எந்த அப்படி ஒரு விஷயத்தையும் மீட் பண்ணல இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்ஷெட்பூர் இங்கேருந்து 123 கிலோமீட்டர் இருக்குது. நமக்கு முன்னாடி ஒரு 4-5 கிலோமீட்டரில் உள்ள கொடுத்துருவோம். அது கொல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா அதில் யூட்டர்ன் அடிச்சு வரணும். அதான் கொல்கத்தா ரோடு போட்டிருக்கு. இதில் ஸ்ட்ரைட்டாக போனாலும் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே போனால் இது தூரம். ஏன்னா கொல்கத்தா இருக்கிறது கிழக்கு, நம்ம மேற்க பார்த்து போயிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நெகட்டிவாக தான் கமெண்ட் சொல்கிறாங்க. நான் வரும்பொழுது ஒரு அண்ணனை பார்த்தேன், TN78 அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்தாரு. அப்படி ஒரு விஷயமே இல்லை தம்பிங்க, யார்ப்பா சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்டார் என்ன. ஏன்னா அவர் ஓட்டுறது எல்லாமே இந்த லைன் தானா. ஆனால் வேறு ஒரு ரூட்டு சொன்னார், அந்த ரூட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது தம்பி. அந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ போகிறத தாண்டி போகணும். அதாவது பாட்னா பீகாருக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அதுவும் ரவுடி கிடையாது, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பிரச்சனை, மற்றபடி வேறெலாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்மளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கேதர் பண்ணால் மட்டும்தான் அது உண்மையாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து அவங்களும் ஏதோ ஒரு வேலை கேட்டிருப்பாங்க, யாருக்கிட்டையோ கேட்டு தான் சொல்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு குரு இருக்கார், அவர் தான் இந்த ரூட்டில் போக சொன்னார் நம்மளை. அவர் மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயமுமே கரெக்டாக சொல்லுவார். பட் அவர் சொன்னார், அவரும் கொஞ்சம் இதில் டோல் நிறைய இருக்குங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சார், ஷார்ட்டில் போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி. பட் வேணாம், இதிலே போகிறது தான் ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் இப்படியே போ அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் வந்துட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு இறக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்றத வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 40,000 வாடகை எனக்கு. அதில் வந்துட்டு ஒரு 12,000க்கு வந்து டீசல் போட்டேன்.
ப்ளஸ் வந்து ஒரு 3500 வந்து டோலுக்கு போட்டேன். ஒரு 200 வந்து ஒரு இடத்துல ஆர்டிஓவுக்கு செலவாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பாதை போயிட்டுருக்கேன் இல்லையா, அந்த ஒடிசாவிலேருந்து ஜார்க்கண்டுக்கு, அதில் இடையில ஒருத்தன் அந்த ரவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் வண்டியை நிப்பாட்டினா, நான் நிப்பாட்டல, நான் போயிட்டே இருந்தேன். திரும்ப ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தான். ஏன் வண்டியை நிப்பாட்டாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த ரோட்டில் நிறையா திருட சுற்றுறானா, அதனால் வண்டியை நிப்பாட்ட மாட்டான் அப்படின்னா. இல்லை திருடலாம் இல்லை, இங்கே கொடுத்து தான் அவனும் மாமூல் 300 அப்படின்னா. 100 தான் காசு இருக்குது, வேணா வச்சுக்க, இல்லைன்னா வந்துட்டுலாம் தர முடியாது, 300 இல்லைன்ட்டு அப்படின்னா. சரி ஓகே கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு, அதே வண்டியில் தான் நானும் வரேன். அவன் கேட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா, இது ஒன் வே, நீங்கள் வரக்கூடாது அப்படின்றான். அவன் பார்த்தீங்கன்னா 2000 கேஸ் போடு அப்படின்னா. 200 கொடுத்தா சரியாயிடுச்சு. அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட ஜென்செட் வந்து அன்லோட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்தால் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு ட்ரெயின் வந்துச்சு, வந்து இறக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருண் ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீமுக்கு அந்த கடைக்கு வைக்கிற ஜென்லைட் அது நம்மளோடது. இறக்குனாங்கன்னா நான் வண்டியை நகர்த்தணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோடய மெட்டீரியல் வந்துட்டு அன்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து நான் போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் போகிறதா ஐடியாவில் இருக்கேன். 850 கிலோமீட்டர் வாங்கியிருந்து எம்டி தான் போகணும். வேறு எங்கேயும் இங்கே லோடிங் பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வெயிட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு நைட்டில் போய்ட்டோன்னா ஒரு நைட் அண்ட் டேவில்